அனைவருக்கும் இனிய வணக்கம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது நாலடியார் பாடலும் அதற்கான ஆய்வு. இன்றைய இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரையும் சந்திக்கும் போது பெண்களாக நாங்கள் கண்களாக இருந்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை செய்ய போகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தாய் நிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பன்முக ஒரு ஆளுமையானவர், சிறந்த ஒரு கவிஞர், பேச்சாளர், அதே நேரத்துல கூத்துக்கள் போன்ற நாடக கலைகளில பயிற்றுவிக்கின்ற ஒரு பயிற்றுனராகவும் இருக்கின்றார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். திரிபுர சுந்தரி அவர்கள் ஒரு இளமுனைவராக சிறந்த ஒரு ஆசிரியர், அது மட்டுமல்ல சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த கவிஞராக இருக்கின்றார். அவரை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறோம். அடுத்து வெள்ளத்தாயி அவர்கள், வெள்ளத்தாயி அவர்களும் ஒரு ஆன்மீக பேச்சாளராக சிறப்பாக இருக்கின்றார். அதை விட எங்களுடைய ஆய்வரங்கங்கள், பட்டிமன்றங்கள் மூலம் சிறந்த ஒரு பேச்சாளராகவும் இருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைத்து கொண்டு உங்களுடன் இணைந்து இதை தொகுத்து வழங்குவதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். TSSL அதாவது முன்னோர்கள் வகுத்த அந்த மூதுரை, நல்லடியார், நாலடியார் போன்ற நூல்களை நாங்கள் வாசிக்கும் போது அவற்றில் உள்ள நல்ல கருத்துக்களை தர வேண்டும் என்ற ஒரு நல்ல விருப்பத்தோடு தான் அறிவோம் தெளிவோம் என்ற நிகழ்வின் ஊடாக இன்று நாங்கள் வருகின்றோம். இந்த நாலடியாரை எடுத்தால் உங்களுக்கு தெரியும், தமிழ் இலக்கியத்தில 11 கணக்கு நூல்களில ஒன்றாக இந்த நாலடியார் இருக்கின்றது. இந்த நாலடியாரும் 11 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள வர்ற உண்டு. அதே நேரம் திருக்குறளும் அந்த 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கின்றதை நீங்கள் யாவரும் அறிந்திருப்பீர்கள். இந்த நாலடியாருக்கும் திருக்குறளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. ரெண்டும் வெண்பாதான். ஆனா நாலடியார் வெண்பாவால் ஆனது, திருக்குறள் ஈரடி குறளாக இருக்கின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் அந்த ரெண்டும் ஒரு நீதி நூல்களை தரக்கூடியவை, அதாவது நீதியை தரக்கூடிய நூல்களாக இருக்கின்றன. இது அறநெறி, ஒழுக்கம், நல்ல பண்பு, வாழ்க்கை என்ற நெறிகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் சிறந்த ஒரு நீதி நூல் நாலடியார். அதனால் தான் நாங்கள் இந்த நாலடியாரை படிக்கும் போது அதில் உள்ள நல்ல விடயங்களை அறிந்து மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பி கொள்ளுகின்றோம். அந்த வகையில் இந்த 400 பாடல்களை கொண்டதுதான் நாலடியார். ஏன் நாலடியார் என்ற பெயர் வந்ததென்றா, 400 பாடல்கள் அதுக்குள்ள இருக்கின்றது. அந்த பாடல்களை இயற்றினவர்கள் சமண முனிவர்கள் மேர், 400 முனிவர்கள் மேர் அதை இயற்றியதாக சங்ககால நூல்களில அதை பற்றி அழகாக சொல்லுகிறார்கள். 400 வெண்பாக்களால் ஆனது. உங்களுக்கு வெண்பா என்றால் தெரியும், 4 அடிகளை கொண்டதுதான் வெண்பா. ஈரடி குறள் திருக்குறளாக வரும். அப்ப அந்த 400 பாடல்களும் 4 அடிகளாக கொண்டது. வெண்பாண்ட இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா 4 அடிகள் இருக்கும். 4வது அடி 3 சீரில முடிவடையக்கூடியதுதான் அந்த மரபின் வழி வெண்பாவாக இருக்கின்றது. இது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் பொதுவாக பாடப்பட்ட பாடலாக இருக்கின்றது. 4 அடிகளை கொண்டிருப்பதனால் தான் நாலடியார் என்று சொல்ற. 4 அடி, அதனாலதான் நாலடியார் என்ற பெயரை கொண்டது. அறம், ஒழுக்கம், கல்வி, நட்பு, ஈகை, நிலையாமை, பணிவு, நல்லொழுக்கம் போன்ற வாழ்க்கையின் நெறிகளை போதிக்கக்கூடிய அழகான ஒரு நூல். இந்த நாலடியாரை படிக்க எங்களுக்கு தெரியும், ஆலும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி என்று சின்ன வகுப்புல படித்தது இப்ப ஞாபகமாக வருகிறது. அப்ப அந்த ஆலும் வேலும் பல்லு குருதி எங்களுக்கு தெரியும். ஆளாலும் வேலாலும் நாங்க பல்லு விளக்குறோம் நாங்கள், அதனால அது நல்ல உறுதியாக இருக்கிறது. 4ம் 2ம் சொல்லு குருதி என்றா அந்த 4 என்றது நாலடியார், 2 என்றது திருக்குறள், ஈரடி குறள். ஆதலால் அந்த குறளின் பெருமைகளை கூறுவதாகவே இந்த நாலடியார் இருக்கின்றது. இந்த நாலடியார் ஒரு தன்மையை பார்த்தோம்னா அந்த எளிய சொற்களால் ஆனது. அதை வாசிக்கும் போது எளிய சொற்கள் ஆழமான கருத்தை தரக்கூடியது. ஒவ்வொரு பாடலிலுமே ஒரு வாழ்க்கை நெறியை உணர்த்தி இருக்கின்றது. திருக்குறள் போலவே அறத்தை, ஒழுக்கத்தையும் வலியுறுத்துகின்ற நூலாக இந்த நாலடியார் இருக்கின்றது. இந்த நாலடியார் மனிதன் நல்லொழுக்கத்துடனும் அறநெறியுடனும் வாழ வழிகாட்டும் சிறந்த ஒரு நீதி நூல். இன்று பள்ளி கல்வியிலும் நாங்கள் வாழ்க்கை என்ற வழிகாட்டு நூலாகவும் மதிக்கப்படுகின்றது இந்த நாலடியார் என்றால் பெருமைக்குரியதுதான். ஆகவே அப்படியான ஒரு நூலை நாங்கள் உண்மையிலே அந்த நூலை தொட்டு வணங்கி நாங்கள் அந்த நூலுக்கூடாக நாங்கள் செல்லுவோம். முதலாவது கடவுள் வாழ்த்து. எப்போதுமே நாங்கள் இறைவனை வழிபடுறது உண்மையான ஒரு
பண்பு எங்களுக்கு. அந்த வகையிலே இந்த கடவுள் வாழ்த்தை தந்து உங்களை அழைத்துக் கொள்கிறேன். வானிடு வில்லின் வரவறியா வாய்மையால், வானிடு வில்லின் வரவறியா வாய்மையால் காநிலந்தோய கடவுளை யாம் நிலம் சென்னியுற வணங்கி சேர்த்தும் உள்ளத்து முன்னியவை முடிக என்றும். அருமையான ஒரு குறள் அந்த வெண்பா. வானிடு வில்லு, இப்ப வானத்துல இருக்கிற வில்லு எப்ப வரும் போகும்னு எங்களுக்கு தெரியாது. வானிடு வில்லின் வரவறியா வாமையால், வரவறியாது, அது எப்ப வரும் போகும்னு எங்களுக்கு தெரியாது. அதுபோல வாய்மையால், வாய்மையாண்டா உண்மையால், காநிலம் தோய கடவுளை, நாங்கள் இப்ப கடவுளை வழிபடுறதும் எப்ப வழிபடுவோம் என்னன்னு சொல்லி எல்லா நேரமும் இறைவன் என்பால் இருக்கிறான் என்று நாங்கள் நினைத்து கொள்வது வழக்கம்தான். அப்படி பார்க்க அந்த இறைவனை நாங்கள் வழிபடும் போது சென்னியுற வணங்கி சேர்த்துமியம், அதாவது சென்னி உற என்றால் எங்களுக்கு எங்களோட உள்ளத்தில நிலைக்கின்ற ஒரு அன்பிலாக அந்த இறைவனை நாங்கள் வணங்கி கொள்ளுகின்றோம். முன்னியவை முடிக என்றும், அதாவது முன்னியவை முந்தி நாங்கள் நினைத்தவை எல்லாம் இடைவிடாது அந்த இறைவனை தியானிப்பதனால இவையெல்லாம் இடைவிடாது எங்களுக்கு நிறைவேற வேணும் என்று நினைத்து கொள்ளுவோம். இந்த பொழிப்புரிய பாத்தீங்கன்னா மேகத்தில் தோன்றுகின்ற வானவில்லை போன்ற பிறப்பின் தன்மையை அறிந்து, வானவில் எப்ப பிறக்கும் வருமென்று தெரியா, மனிதண்ட பிறப்பை நாங்கள் எப்ப வருவர் எப்ப போவர் என்று தெரியாது. ஆனால் பிறக்கும் என்று தெரியும், எப்ப பிறக்கும் என்றது தெரியாத ஒன்றாக இருக்கும். அப்ப உண்மைத்தன்மையான திருவடிகள், அதாவது இறைவன் உண்மைத்தன்மையான திருவடிகள் நிலத்தில் பொருந்தாத கடவுளை, அதாவது எப்போதுமே இறைவன் திருவடி நிலத்தில பதியாது, ஒரு கல்லின் மேலோ அல்லது உயரத்திலேயோ தான் இருக்கும். அப்படியான கடவுளை எமது உள்ளத்தில் நிலைத்து, எங்களோட உள்ளத்துல நீ நிலைத்தவையாக இருக்க வேண்டும், யாதொரு இடையூறும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு இடையூறும் எங்களுக்கு தராமல் முடிக என்றும். இப்ப நாங்கள் எந்த ஒரு நிகழ்வையும் இறை அருளால இது இனிதே முடிக என்று நினைத்து கொள்வது வழக்கம். முடிக என்று யாம் தனை நிலத்தில் பொருந்த வணங்கி, அதாவது கீழே நாங்கள் தலையை அந்த நிலத்தில தொட்டு வணங்கி இடைவிடாது தியானிப்போம் என்று அந்த கருத்தை அவர் தந்திருக்கிறார் கடவுள் வாழ்க்கைய. எங்களுக்கு தெரியும், பிறப்பு இறப்பற்ற இறைவனை நாங்கள் வழிபடும் போது எங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வர வேணும். அதே நேரம் நாங்கள் தொடங்குகின்ற ஒரு நல்ல விடயமும் இந்த ஒரு அறத்தின்பாலோ அல்லது ஒரு நீதியின்பாலோ நன்றாக முடிவடைய வேணும் என்று அந்த இறைவனை வணங்கி கொள்வோம் என்றுதான் அந்த கடவுள் வாழ்த்து அழகாக சொல்லுகிறார். சரி, அடுத்த முதலாவது பாடலை யார் சொல்ல போறீங்க? அக்கா. திருவிரசுந்தரி. ரெண்டாவது. ஓகே, திருவிரசுந்தரி வாங்கோ. உங்களோட மைக்கு எடுங்க. மைக் தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் நகலா சிவநாதன் அவர்களுக்கும் என்னுடன் இந்த ஆய்வரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதுமே ஒரு ஆய்வுக்கான விஷயங்களை எடுக்கிறதும் தலைப்பு எடுக்கிறதுலயும் ரொம்ப சிறப்பு. அக்காவோட பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க, ஓலைச்சுவடி. நாலடியார் தான், அது மேல இருக்குது, அந்த எழுத்து தெரியுது இல்ல, பரவாயில்ல. ஓலைச்சுவடியில ஒரு கதை இருக்காதீங்க நான் சொல்லிடுறேன். அக்கா விட்டு போன ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். 400 பாடல் ரைட்டு. இவங்க 3 பகுதி, அறம் பொருள் இன்பம். ஆனா 40 அதிகாரங்கள் திருக்குறள்ல, 133 அதிகாரம், 40 அதிகாரம். இந்த சமண முனிவர்கள் எழுதுனதுதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடியை எழுதுனதுதான். ஆனா இத தொகுப்பிச்சவர் யாருன்னா பதுமனார். எல்லாமே நிறைய கிடைச்சது அத்தனையும் சேர்த்து ஒரு நூலை ஆக்குனது யாரு அப்படின்னா பதுமனாருங்கிறது. அத நீங்க விட்டு போன விட்டு போனேன். அது நான் அந்த இந்த நேரத்துல எல்லாம் தொகுத்து கொண்டு வரையில தானே தெரிஞ்சதை சொன்னேன். நல்லது, நீங்க வெண்பாக்கான இலக்கணம் 4 சீர் இருக்கும், கடைசியில 3 சீர் இருக்கும். 3 சீர் இலக்கணத்தை இது பெற்று இருக்கு. இது எப்படி இந்த நூல் உருவாச்சு அப்படின்னா, பஞ்சம் பழைக்கிறதுக்காக சமணர்கள் தெற்கு பகுதிக்கு வர்றாங்க, பாண்டிய நாட்டுக்கு. பாண்டிய மன்னன் கிட்ட ரொம்ப நாள் இருக்காங்க. இவர் அவங்களுக்கான உணவு மற்ற எல்லா வசதிகளும் கொடுத்து உபசரிச்சு அன்பா நடத்திட்டு இருக்காரு பாண்டிய மன்னன். அதுக்கப்புறம் அவங்க நாட்டுல மழை நல்லா பெஞ்ச பிறகு விவசாயம் எல்லாம் செழிச்சு பணம் வந்த பிறகு
ஓ அத்தனை சமண முனிவர்களும் அங்க போகணும்னு போறப்ப பாண்டிய மன்னனுக்கு இவங்களை விடறதுக்கு மனசு இல்ல. ஓ அதனால கண்டிப்பா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரும் போக ம் கூடாது, இங்கதான் இருக்கணும், மதுரையில தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றப்போ சமண முனிவர்கள் எல்லாம் இவ்வளவு நாள் நமக்கு கஷ்டத்துல ஆதரவு கொடுத்தாரு, சரி இனி இருக்கிறது முறையல்ல அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பாடல எழுதுறாங்க. ஓலைச்சுவடியில நீங்க வச்சிருக்க அந்த பேக்ரவுண்ட் மாதிரி ஓலைச்சுவடியில ஆளுக்கு ஒரு பாடலாம் எழுதி அவ்வளவு பாடலும் ராத்திரியோட ராத்திரியா எழுதி வச்சுட்டு நைட்டே எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஓ அந்த பாண்டிய நாட்டை விட்டு போயிட்டாங்க. போன உடனே இவங்க போன செய்தி மறுநாள் கிடைச்சி பாண்டிய மன்னன் நின்ன உடனே அவருக்கு வருத்தம் தாங்க முடியல, எவ்வளவு சொன்னோம் கேட்காம இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு ம் சொல்லிட்டு இப்படி ஓலைச்சுவடி நிறைய இருக்கு, பாடல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றப்ப எல்லாத்தையும் ஆத்துல கொண்டு போட்டுருன்றாரு. அப்படி ஆத்துல தூக்கி போட்டுட்டாங்க. போட்டு வைகை ஆற்றில் போட்ட பிறகு ஓகே அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து சேகரிச்ச ஓலைச்சுவடியை தான் 400 ஓலைச்சுவடியை சேகரிச்சிருக்காங்க. அத பதமனார் தொகுப்பித்து வச்சிருக்காரு. அறம் பொருள் இன்பங்கிற ஒரு அந்த வர்க்கப்படி அந்த பாடல்களை தொகுத்து வச்சிருக்காரு. இப்ப நான் சரி பாடக்கூடிய முதல் பாடல் என்னன்னா, அரசு செல்வம் நிலையில்லாதது அப்படிங்கறத ம் உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். ம் செல்வம் அப்படின்னாலே செல் ஓடிடுன்னு அர்த்தம். ம் ஒரு இடத்துல நிக்காது. அதுக்கு சக்கரம்னு சொல்லுவாங்க. சக்கரமும் ஒரு இடத்துல நிக்காது, மேலே கீழே போகும். வாழ்க்கையில ம் செல்வ நிலை இல்லாதது. அந்த செல்வத்து மேல நீ ஆசை கொண்டு செல்வத்தை பற்றி கொண்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறத சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். ம் ரொம்ப அருமையா பாடியிருப்பார். 4 வரியில இவ்வளவு ஒரு விஷயத்த செல்வ நிலையில்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ம் பாடுங்க இப்போ. அறுசுவை உண்டி அமர்ந்திலாள் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழ் எனினும் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பார் அன்று. ம் அறுசுவை உண்டி அமர்ந்திலாள் ஊட்ட, யாரு அறுசுவை 6 சுவை அரசு இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான உணவை மனைவி ஊட்ட கணவன் அருந்தி ம் அவரு போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல எனக்கு சோறு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாய் சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் வறிஞராகி எப்படி இந்த வறிஞர்கள் ஆகுறாங்க, இல்லாதவங்கள எப்படி ஆகுறாங்கன்னா இயற்கை சூழல். ம் வியாபாரங்கிறது ஏற்ற இறக்கமானது போயிடும். அதுக்கப்புறம் இயற்கை அது சதி வேலையை காட்டுச்சுன்னா அதனால அவங்களுக்கு வருமானம் இல்லாம போகும். ம் இன்னொன்னு ஊதாரித்தனமா செலவழிக்கிறதுனாலயும் அவங்க நஷ்டத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. லாப ம் நஷ்டம் வரக்கூடியது. அப்படி அவ்வளவு செல்வந்தர்களா இருந்தவங்க வறியவர்கள் ஆகுறப்போ எங்க ம் போய் இறப்பாங்கன்னா ஒவ்வொரு இடமா சென்று ம் கூழ், அதான் கஞ்சி, பழைய கஞ்சியை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலை கூட அவங்களுக்கு வருமா. அவங்க நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்டு அவங்களோட தோலெல்லாம் கனவெடுத்து இருக்கக்கூடியவங்க வறிஞராகி கூழ் பழைய கஞ்ச கூட சாப்பிட்டுட்டு இருந்தா கூட அந்த செல்வம் அப்படி ஆயிருது. அதுக்கு அதைத்தான் நிலை இல்லாமை, இந்த செல்வ நிலை இல்லாமை அப்படிங்கிறத இந்த நாலடியார்ல சொல்லியிருக்காங்க. 4 அடி உள்ள பாடல். 6ங்கிறது விகுதி. அந்த 6 விகுதி என்னன்னா சிறப்பு. ஒரு ஔவைன்னு சொன்னா அவங்கள மரியாதை இல்லாதது, ஔவை யார் அப்படின்னு சொன்னா மரியாதைக்கு உரியதாவது. சிறப்பு ம் செய்யறதற்காக இந்த 4 அடியார் என்று நம்ம வழங்கப்பட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி மிக்க நன்றி. அருமையாக சொன்னீர்கள். அறுசுவை உண்டி அமர்ந்துள்ளால் ஊட்ட மறுசிகை நீங்கி உண்டாரும் அறிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்தில் கூழெனினும் செல்வம் ஒன்று நூடாக வைக்கற்பாட் நன்று. இப்பொழுது எங்க ஊட்டினம்? கணவன் மனைவிக்கு ஊட்டினமா? இப்பொழுது ஊற்றுறது இல்லையே. முந்தின காலத்துலதான் ஊட்டுறது. பூதாக்கலத்துக்கு மட்டும் ஒரு 3 தரம் ஊட்டுவினம். ஆக்குறதே இல்ல, பிறகு ஊட்டுறது சோறாக்குறதே இல்ல. நீ பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. மாறி போச்சு. அன்று அந்த அன்பும் இன்பமும் குளிய ஊட்டின அந்த காலத்துல ஒரு மகிழ்ச்சியான அறத்தோடு வாழ்ந்திருக்காங்கிறதுக்காக தான் இல்லால் ஊட்ட, மனைவி ஊட்டன்னு சொல்லியிருக்காங்க. யாரோ பெண் ஊட்டன்னு சொல்லல, மனைவி. அறத்தோடையும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப இல்ல இல்ல அது நானே போட்டு சாப்பிடுறேன், நீங்களே ஊட்ட வேணும்னு கேட்கிற காலம் தான் இப்பத்தே காலமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடல். அந்த செல்வம் என்பது நிலையாமைதான், அதாவது இன்று வரும் நாளை போகும் என்பது உண்மை. அவர் சொன்னார், அந்த வேறொரு இடத்துல போய்
கூளை பிச்சை எடுப்பார்கள் என்றால் செல்வமாகிய ஒரு பொருள் நிலையாய் உள்ளதாக மனதில் வைத்து எண்ணத்தக்க தன்மை உடையது அன்று. ஆகவேதான் இன்றைக்கு என்னட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும். ஆகவே அது நிலை இல்லாததுதான். அந்த செல்வம் நிலை இல்லாதது என்று தான் அவர் முதலாவது பாட்டில சொல்லி கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி, நீங்கள் அந்த கருத்தை எடுத்தீங்க. ஆனா எங்கட வாழ்வியலோடையும் நாங்கள் அடுத்த நாலடியார பார்ப்போம். அடுத்த நீங்களா? சரி அக்கா, கொஞ்சம் அவசரமா நிக்கிறேன். சொல்லுங்க, வாங்க வாங்க. ராஜேந்திரம் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் ராஜேந்திரம் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு சிறந்த ஒரு கவிஞர், பேச்சாளர். அது மட்டுமல்லாமல் சிறப்பாக ஒரு விடயத்தை ஆழமாக அதை தொட்டு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பேச்சாளர். அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். பாருங்கள். வணக்கம். வணக்கம். அழகான ஒரு நாலடியார் எடுத்திருக்கிறீங்க. 4 வரிகளில் இந்த உலகத்தினுடைய முக்கிய கருத்துக்களை எல்லாம் இந்த 4 அடிக்குள் எப்படி வள்ளுவனை போல் அடைக்க, அவை 2 அடியில் அடிக்கிறான், 4 அடியார் 4 அடியில் இருக்கிறது. ஏற்கனவே நடுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆளும் மேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்று. உண்மையிலே அந்த சமண முனிவர்களை இந்த நேரத்தில் நாம் வாழ்த்தணும். முனிவர்கள் என்றார்கள் மக்களின் வாழ்வியலில் எதுவெல்லாம் சரி எதுவெல்லாம் தவறு என்பதை அழகாக நமக்கு வழிகாட்டிட்டு சென்றிருக்கிறார்கள். அத்தகைய நாலடியாரில் 5வது பாடலான நான், கல்வி கரையில கற்பவர் நாள் செல மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகி திருந்து என்று ஒரு பாடலை எனக்கு தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஆம், கல்வி கரையில நாம் படிப்பதற்கான ஒரு கற்பதற்கான இந்த ஒரு வேளையில கல்வி கரையில கற்பவர் நாள் செல. நம்ம எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் அதற்கான காலங்கள் நமக்கு மிக மிக குறைவு. நாம் இரவெல்லாம் தூங்கிடுறோம். இதுல பல வேலைகள் பார்க்கிறோம். இதுல கற்பதற்கான வேலைகள் கம்மியாக இருக்கிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் செல மெல்ல நினைக்க, அதை நினைச்சு பார்க்கிறோம். ஏன் பண்ணணும்னா மெல்ல நினைக்கின் பிணிபல. இந்த நேரத்துல நமக்கு சில நோய்கள் வருகிறது, சில நேரத்துல உடல்நிலை தனிலாம் போயிருந்தோம். அப்பொழுது அந்த கற்றல் தடைபட்டு வருகிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் செல மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகியும் தெரிகிறான். அன்னப்பறவை, குறுகு என்றால் அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவை என்ன செய்யுமாம், பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது பாலை மட்டும் பருகுகிற ஒரு குணம் இருக்கிறது. இந்த உலகத்துல ஏகப்பட்ட நூல்கள் இருக்கிறது, படிக்க வேண்டிய புத்தகங்களோ அதிகம் இருக்கின்றன. நாம் எல்லா புத்தகத்தையும் படிக்க ஆசைப்பட்டால் நமக்கு காலம் நேரங்கள் கம்மியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இடையிலே சில பிணிகளும் வந்து விடுகிறது. ஆகவே ஒரு நூலை படிக்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட நூலை படிக்க வேண்டும் என்றால், ஆராய்ந்து அறிந்து எந்த நூல்களை படித்தால் போதுமோ அந்த நூல்களை தெரிவு செய்து படிக்க வேண்டும். எப்படி அந்த குறுகுங்கிற அன்னப்பறவை பாலும் தண்ணீரும் இருந்தால் கூட அது பாலை மட்டும் பிரித்து இருந்து குடிக்குமோ அருந்துமோ, அதுபோல புத்தகங்களில் பல உண்டு. சில புத்தகங்கள் நல்ல புத்தி கொடுக்கும், சில புத்தகங்கள் நல்ல புத்தியை கெடுக்கும் என்கிறார்கள். எனவே கெடுக்கிற புத்தகத்தில் சென்று நம்முடைய காலத்தை வீணடிக்காமல் நல்ல புத்தகங்களை தேர்வு செய்து அன்னப்பறவை போல குறுகிய நேரத்திலே அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக இந்த நாலடியாரை கருத்து சொல்லுகிறார்கள். எனவே கற்பதற்கான சூழலில நாம் கற்கின்ற காலங்கள் குறைவாக இருக்கிறது. அந்த குறைவான காலத்திலும் நமக்கு பிணி போன்றவை வந்து விடுகின்றன, நோய் போன்றவை வந்து விடுகின்றன. எனவே கற்கும் காலத்தில் ஆராய்ந்து அறிந்து நல்ல நூல்களை தெரிவு செய்து படிக்குமாறு இந்த சமூகத்திற்கு சமண முனிவர்கள் நாலடியார் மூலம் சொல்லுகிறார்கள் என்று என் கருத்தின் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி. ஒரு அருமையான வெண்பா அது. அதாவது கல்வி கரையில கற்பவர் நாட்சியில நாங்கள் மெல்ல நினைக்கின் பணிவலாண்டு எல்லா இடங்களிலுமே கல்வியின் முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு வெண்பாவாக அந்த வெண்பாவை எடுப்பது வழக்கம். அதில் அவர் அழகாகவே நீங்கள் ஆராய்ந்திருக்கிற கற்றுக்கொள்ள வேண்டிய கலைகள் கடல் என அதாவது கடலை போல் மிக நீண்டவை, அதாவது பெரியவையாகவே இருக்கின்றன, அளவில்லாதவை. கடல்ல போட்டால் அது அளவில்லாதவை. அதை கற்கக்கூடிய மனிதர்களின் ஆயுள் காலம், எங்கட ஆயுள் காலம் எல்லாம் குறைவு. அதனாலதான் இப்ப
கூட எங்கட காலங்கள் விரைந்து விடுமோ, அதற்குள் இந்த நாலடியார்களையும் இந்த மூதுரைகளையும் சங்ககால நூல்களையும் ஆராய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா எத்தனையோ பேர் படிக்காம இருக்கலாம். இதை கேட்டாவது அவர்கள் அந்த நூலின் அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் மிக அழகாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். சிந்தித்து பார்த்தால் உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் பலவாக இருக்கும். எனவே அன்னப்பறவை நீரை கலந்து வைத்திருக்கும் போது அந்த பாலும் இதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னப்பறவை தனியா அந்த பாலை மட்டும் உறிஞ்சி குடிச்சு கூட தண்ணீரை விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது போலத்தான் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டு இனியவற்றை வடிக்கிற வடி போல கீழே விடலாம் என்பது உண்மை. ஆகவே நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். அந்த நாலடியார்ந்த அந்த நீதி வலுவாத ஒரு தன்மை நல்ல நூல்களை படி, நாளும் உனக்கு நல்லவை கிடைக்கும் என்று ஒரு கருத்துப்படி அந்த பண்பா வந்திருந்தது. மிக அழகாக சிறப்பாக செய்த ராஜேந்திரத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சரி, நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. ஆமா, உங்களை போல நல்ல ஆக்கள் இவற்றை ஆராய வேணும், அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேணும். அதுவே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமைய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். நன்றி. சரி, அடுத்து நாங்கள் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களிடம் வரப்போகிறோம். அவர் 3வது பாடல் என்னக்கா 2வது பாடலை தர இருக்கின்றார். ஆனா ராஜேந்திரன் அந்த ஒழுங்கில தரையில அவர் இடையில வந்துட்டாரு. என்ன 2வது பாடல் இல்ல, அவர் தந்த 6வது பாடல் இல்ல, அது வேற பாடல். 5வது பாடல் இல்ல, இந்நாள் ஒன்றும் தன் கையுற பெற்ற கால் என்று வருது. அது பரவாயில்ல, அது எங்க தேடி பிடிக்கும் நினைக்கிறேன். நாங்க அதை 100 வரணும். நீங்க சொல்லுங்க உங்களுடைய. சரி சரி. அனைவருக்கும் வணக்கம். டிபிஎஸ் கழகம் நடத்துகின்ற ஒரு சமண முனிவர்கள் அருளி செய்த அறத்துப்பால் துறவரவியல் செல்வம் நிறையாமை என்கின்ற நாளடியால் இன்றைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட விடயம் இளைய சந்ததிக்கு போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு தலைமையாகவும் இன்று நடுவராகவும் வீற்றிருக்கும் தமிழ் மாமணி நவுலா சிவநாதனுக்கும், இந்த ஆய்வுகளை நடத்த வந்த அனைத்து கவி பெருந்தகைகளுக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு எனது 2வது பாடல் துகள் தீர்ப்பெரும் செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடி நடந்த கூழ் பல்லோரோடுங்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வோம் சகடக்கால் போல வரும். எப்படி எல்லாம் தமிழை ஒரு பொன்மொழியாக புகழ் மொழியாக எப்படி எது நிற்கும் எது நில்லாது என்பதை எடுத்து இயம்பிய அந்த கருத்து என்பது இன்றைய காலகட்டத்தில் உணர்ந்து விழித்து பார்க்க வேண்டும். அது ஒரு செல்வம். உண்டான காலம் ஒருவன் உணவினை பலரோடும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள சொல்கிறான். இன்றைய காலத்தில் யாரும் வந்தால் கொண்டு போய் சாப்பாட்டை வச்சுட்டு பேர்ந்து சாப்பிடுவோம் என்ற காலகட்டம் இருக்குது. அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சமண முனிவர்கள் சொல்லுகிறார்கள், குற்றமற்ற பெருஞ்செல்வம் உண்டான காலத்தில் இருந்து ஒருவன் உணவினை பலரோடும் சேர்ந்து பகிர்ந்து உண்ண வேண்டும், எல்லென்றாலும் ஏழாக பங்கிட வேண்டும். செல்வம் யாரிடத்திலும் மேன்முறை நிலைத்து நிற்காது, எதுவும் நிலைத்து நிற்காது, ஆனால் செல்வமும் நிலைத்து நிற்காது என்பதை வலியுறுத்திருக்கின்றார். அது ஒரு அந்த செல்வம் வண்டி சக்கரம் போல மேல் கீழாக சுழரும், இன்று இருக்கும் இல்லாமல் போகும். ஆனால் நீ துகள் குற்றம் செய்யாதே. ஒரு எருமை கடாக்கள் நடந்து உழுது நடந்த இடத்திலேதான் நமக்கு செல்வம். அது மேன்மையானது, வண்டி சக்கரம் மாதிரி மாறாதே என்று அதை எடுத்து காட்டிருக்கிறேன் சொன்னால் அந்த பெரும் செல்வம் வரலாம் போகலாம். ஆனால் அந்த வந்ததை பொத்தி வையாதே. பொத்தி வைப்பது பலன் இல்லை. அது இன்னும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும்.
அவர்களும் மனம் குளிர வேண்டும். அந்த குளிரும் போதுதான் உன்னையும் வாழ்க்கும் என்பதை வலித்து காட்டுகிறது. வண்டி சக்கரம் போல் மேல்கீழ் சுழராமல் நிலையில்லாத என்ற செல்வத்துக்கு நீ நிலையானது என்று எண்ணி நீ பாதுகாத்துக் கொள்ளாதே. அதை குற்றமில்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து பழகு என்று அழகாக சொல்லியிருக்கிறார். இதற்கான ஒரு வெண்பா ஒன்று, மனையுள் செல்வம் கழித்தோம்பி நின்றிட கால் பட்டி வினையின்றி கூடி கொடுத்து விருந்தோம்பிட இருந்தே பனையதில் போன்றேன் கொடுக்கும் கொடையோ சேனை படை மகிழ்ந்தது போது நான் எழுதினார். அவர் செல்வம் ஏழாம் செல்வம் பெற வேண்டும். எப்படி இருக்கு செல்வமும் அது ஏதோ ஒரு கற்பாக அந்த அந்த கற்பக தரு வந்து எல்லா வளத்தாலும் கொடுக்கும். அதே போல்தான் செல்வம், அதே போல்தான் மன்னர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது எல்லாரிடமும் பரவ வேண்டும். எல்லாரிடமும் நல்ல ஒரு லட்சிய பாதை தோன்ற வேண்டும். மக்கள் எல்லாம் நன்மையாக வாழ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்துக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அக்கா, நன்றி. உண்மையிலேயே அந்த நீங்க சொன்ன அந்த வார்த்தை, அதாவது தனியா இப்படி நாங்கள் செய்யறது மட்டுமல்ல, இது எல்லா இடமும் பரவ வேணும். 4 பேரும் இந்த நீதி நூல்களை கேட்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்கள், நல்ல நிலையாமை, அதாவது நல்ல செல்வங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்பதை அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடல் தான். துகள்நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லோரேர் உண்டு அசடு அற அசடு ரயார் மாட்டு நில்லாது செல்வம் சகடக்கால் போல வருமே. அந்த சகடக்கால்ண்டா வண்டி வந்து மேலையும் கீழையும் உருண்டு கொண்டு போகும். அது போலதான் எங்களோட செல்வமும் நிலையாமை மேல போய்க்க இருக்கும், கீழே வரைக்கும் இல்லாம போகும். அவை அந்த நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அந்த நிலையாமை பொருந்தியது வந்து இங்க என்ன, அந்த வண்டி சில்லற உருள்றது போல மாறி மாறி அது உருள்றது போல பொருத்தமற்ற பெருஞ்செல்வம் ஒருவனுக்கு உண்டானால் அவனுக்கு பொருத்தமே இல்லை. ஏனென்றா அவன் அந்த செல்வத்தால பயன் இல்லாமல் இருக்கு. அதாவது அதை அந்த செல்வத்தை பயனுற பாவித்தால்தான் அது உண்மையான செல்வமாக இருக்கும். அப்ப இவன் ஒருவனுக்கு உண்டான அச்செல்வம் உண்டான நாள் தொடங்கி அவன் எப்படி என்றா, குற்றமற்ற பெருஞ்செல்வம் ஒருவனுக்கு உண்டானால் அச்செல்வம் உண்டான நாள் தொடங்கி எருமை கடாக்கள் உழுது நடந்ததனால் உண்டான உணவை அவன் பலரோடு கூடி உண்ண கடவன் நண்டு. அதாவது நாங்கள் உண்மையிலேயே விருந்தோம்பல் செய்கிறது எங்களோட வாழ்க்கையில வளமை. அதாவது செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்களுக்கு என்று சொல்லுவோம். அதாவது ஒரு விருந்தினர் வந்தவை உணவு கொடுத்துட்டு அடுத்த விருந்தினரை பார்த்து கொண்டு இருக்கிறவன் காலம் கூட எங்கட பண்பாட்டோட ஓங்கிய ஒன்றாக இருந்தது. அப்ப நாங்கள் அந்த உணவு கொடுக்கல நாங்கள் பார்ப்போம், எப்படி அந்த ஒரு உணவை சமைச்சா எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து உண்ணுற அந்த பழக்கம் இருக்குல்ல, அது எப்போதுமே சிறப்பான ஒன்றாகும். ஏனென்றால் அது உண்மையான நல்ல மனதோட நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகிறோம் அவர்களுக்கு. ஆகவே அந்த விருந்தோம்பலும் இங்கு ஒரு பெருமையான இடத்தை வகிக்கின்றது. அதை விட எங்களுக்கு ஒரு குற்றமற்ற செல்வம் ஒருவனுக்கு வர வேணும், அவன் எல்லோரோடும் கூடி மகிழ்ந்து அந்த செல்வத்தால வார பயனையும் அனுபவிக்க வேணும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றார். அதான் சில பெருந்தன்மைகள் நெளியாது என்று சொல்லிவினோம். ஆமா, அருமையாக அதை எடுத்து சொன்ன பாட்டோட ராகத்தோட பாடிய சிவரூபன் சர்வேஸ்வரி அக்காவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வெள்ளத்தாயி 3வது பாடல் தான். நீங்கள் மைக் எடுங்கோ, மைக் உங்களோட மைக்க ஒன் பண்ணுங்க. சரி, எத்தனையாவது பாடல்? 3வது பாடல். 3வது பாடலை தருவதற்காக சிறந்த ஒரு பேச்சாளர், எங்களுடன் எல்லா நிகழ்வுகளுக்கும் இணைந்து கொள்ளக்கூடிய அன்பு சகோதரி வெள்ளத்தாயி அவர்கள் வருகிறார்கள். பாருங்கள் வெள்ளத்தாயி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழங்கும் நாலடியார் ஆய்வு, நாலடியார் வாழ்வியல் ஆய்வு அப்படிங்கிற தலைப்புல தலைமையேற்று நடத்தும் தமிழ் மாமணி அக்கா நகலான் சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம்.
மற்றும் களத்தில் இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற வெண்பா பாத்தீங்கன்னா முதல் பாடல் நாலடியாரோட 3வது பாடல் எடுத்திருக்கிறேன். 11 கீழ்கணக்குல ஒன்றான இந்த நாலடியார் சமண முனிவர்களால இயற்றப்பட்டது. திருக்குறளுக்கு இணையான சிறப்பா இருக்கிறதுனால நாலடி 400, வேளாண் வேதம், இப்படி பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுற இந்த நாலடியார் நூல் வாழ்க்கையின் பல்வேறு சிறப்புகளை நமக்கு எடுத்து கூறும் விதமாக அமைந்திருக்கிறது. ரொம்ப மிக மிக சிறப்பு. அதுலயும் நான் எடுத்திருக்கிற இந்த 3வது பாடல் பாத்தீங்கன்னா பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற தலைப்புல இருக்குது. யாங் இனிதுகொள் என்று அலறி பாரது வேம்பின் பழம் பழம் பன்னீர் மைத்தன்றே அப்படிங்கிற அந்த 4 வரிதான் அந்த நாலடியார். இந்த 4 வரிக்குள்ள ஒளிந்திருக்கிற அந்த பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அற்பமானவர்கள் வைத்திருக்கும் செல்வம் வேப்ப மரத்துல எவ்வளவு காய் காய்ச்சி பழுத்து அது பழம்பழமா தொங்கினாலும் அந்த பழம் யாருக்குமே உதவாதோ, அதே போல இந்த பாட்டின் தலைப்பை சொல்லுங்கள். யான் வெள்ளத்தாயி உங்களோட பாட்டின் தலைப்பை சொல்லுங்க. 3வது பாட்டு யானை ஒருத்த பொலிய குடை நிழற்கீழ் சேனை என்றது வருது. நீங்க 3வது பாடல் என்னன்னு வருது கூட? யானை ஒருத்தம் பொலிய குடை அப்படியா? அதான் நிழற்கீழ். 3வது பாடல். அதான் 3வது பாடல். யானை நீங்க சொன்னது சரி. யானை எருத்தம் பொலிய குடை நிழற்கீழ். சரி. அப்ப இவ சொல்றது வேற. சொல்லுங்க உங்களோட சொல்றது வேற. கேக்குதா? கேக்குது. நீங்கள் என்ன உங்களோட பாடல சொல்லுங்க ஒருக்கா வரிய. யாங் இனிதுகொள் என்று அலறிப்பாரது வேம்பின் பழம் பழம் பன்னீர் மைத்தன்றே. இல்ல இல்ல அது இல்ல இல்ல அது இல்ல. நீங்க 3வது பாடல பாருங்க. யானை எருத்தம் பொலிய குடை நிழற்கீழ் சேனை தலைவராய் சென்றோரும். பாட்டுதானே 3வது பாடல். 3வது பாடல். யானை ஒத்த பொலியோடு என்று இதுதான் வருது நாலடியார் புத்தகத்துல 3வது பாட்டு. நீங்க சொன்ன பாட்டு நாலடியார்ல உள்ள 3வது பாடல் தான் எடுத்துருந்தேன். இது வேற பாடலாக்கா? உங்களோட தலைப்பை சொல்லுங்க ஒருக்கா திருப்பி நான் போடுறேன். என்ன பாட்டு? பிறருக்கு உதவுதல் அப்படிங்கிற தலைப்புல இருந்து. இல்ல, பிறருக்கு உதவுதல் பாட்டின் வரிகளை சொல்லுங்க. யான் இனிது பாருங்க. யான் இனிது அங்கால அடுத்த வரி. யான் இனிது அடுத்த நெக்ஸ்ட் வரி. அந்த வர சொல்லு. செல்வன் நிலையாமை இருக்கும். கேக்குதா? சொல்லட்டுமா? ஓமா. சின்ன தவறு நடந்துருச்சு. யானை பிறர்களை தானான். அதுதான். ஓகே. நீங்க இது வான பெரிதுவக்கும் மன்னரும் ஈனை வினை உழப்ப வேறு ஆகி வீழ்வர் தாம் கொண்ட மனையானை மாற்றார் கொல. ஓகே, இப்ப சரி. இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யானை யானையின் மீது அமர்ந்து வெண்கொற்ற குடையின் நிழலில் பெருமையோடு ஆட்சி செய்த மன்னர்கள் கூட தங்கள் முந்தைய வினை பயன் அழியும் போது தங்களின் உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைவார்கள். அப்படி அவர்கள் வீழ்ச்சியுற்ற காலத்தில் அவர்கள் மிகவும் நேசித்த மனைவியையும் அவர்களின் எதிரிகள் கவர்ந்து கொண்டு செல்வார்கள். செல்வமும் அதிகாரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் அப்படிங்கறத இந்த பாடல் நமக்கு உணர்த்துது. செல்வம் நிதியாமை. செல்வம் யானையின் மீது அமர்ந்து அவ்வளவு பெரிய ஆட்சி செய்த ஒரு மன்னனுக்கும் கூட அவருடைய முந்தைய கர்மா வினை பயன் வரும்போது அவங்க ஆட்சியிலிருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அவருடைய மனைவியை கூட கவர்ந்து போகிற காலம் கூட வந்துரும். அந்த அளவுக்கு அவங்க தாழ்ந்து போயிருவாங்க அப்படிங்கறத இந்த
கருத்து எப்படி சொல்றதுன்னா, செல்வமும் அதிகாரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். மாறவே முடியாத விஷயம். உங்களோட இணையதளமாகும் என்ன வெள்ளத்தாயி? ஆம், யானை ஒருத்தம் பொலிய குடை நிழற்கீழ் சேனை தலைவனாய் சென்றோரும். கேக்குதா? ஆம், சொல்லுங்க. அக்கா கேக்குதா? ஆம், கேக்குது, சொல்லுங்க. நீங்க சொன்ன குறையில கேட்கல சத்தம். இப்ப தொடருங்க. அக்கா கேக்குதா? ஆம், இப்ப கேக்குது. இல்லனா திரும்ப சொல்லட்டுமா? ஆம், சொல்லுங்க. யானையின் மீது அமர்ந்த, அதாவது ஒரு பெரிய ஒரு பெரிய மாநிலத்தையே ஆட்சி பண்ற ஒரு பெரிய மன்னன் யானையின் மீது அமர்ந்து வெண்கொற்ற கொடையின் நிழலில் பெருமையோடு ஆட்சி செய்த ஒரு பெரிய மன்னன். அப்போ பாருங்க அவனோட செல்வாக்கு எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த செல்வாக்கு கூட அவருடைய முந்தைய வினை பயன் காரணமாக அவருடைய உயர்ந்த நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைவாராம். அந்த கர்மா சரியில்லை, முந்தைய வினைப்பயன் சரியில்லை அப்படின்னா அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து கூட அவருடைய நிலைமை கீழே தாழ்ந்து விடும். அப்படி அவங்க வீழ்ச்சியுற்ற காலத்துல பாத்தீங்கன்னா பொன் பொருளை இழக்கிறத தாண்டி அவர் மிகவும் நேசித்த அந்த மனைவியை கூட அவர்களின் எதிரிகள் கவர்ந்து கொண்டு செல்ற ஒரு மோசமான நிலைமை கூட அந்த அவ்வளவு பெரிய மன்னன்கிற இடத்துல இருந்து இவ்வளவு தாழ்ந்த இடத்துக்கு அவங்க இறங்கி போற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முந்தைய வினை பயனோட காரணமா அமையுது. இதுல பாத்தீங்கன்னா என்ன இது உணர்த்துது அப்படின்னா, செல்வமும் அதிகாரமும் எப்பவுமே நிலையானது கிடையாது, அது எப்ப வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. இது ஒரு வாழ்க்கை பாடம். இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல ஒத்து போறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பணம் அப்படிங்கிறது, செல்வம் அப்படிங்கிறது, பணம் இன்னைக்கு ஒருத்தங்க கையில நாளைக்கு ஒருத்தங்க கையில தான். அது நிலையானது ஒரு மனுஷங்கிட்ட அது இருக்கவே இருக்காது. அதோட பொதுவான குணமே அதுதான். இன்னைக்கு ஒரு ஆள் கையிலன்னா நாளைக்கு இன்னொருத்தங்க கையில அது மாறிட்டே இருக்கும். அது நம்மகிட்ட நிலைக்கிறதும் நம்மளை விட்டு தூர போறதும் நம்மளுடைய முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி வாழ்வியல்ல பேசுறதுதான். இத எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் சொல்லி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அந்த கர்மா நம்மளை தாழ்ந்த இடத்துக்கு கொண்டு போயிரும். அதனால எதுவுமே நிலையானது இல்லை. வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத அப்பவே நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அந்த பாடலோட நன்றி. அழகாக சொன்னீர்கள். அதாவது எங்களுக்கு கிடைக்கிற அந்த செல்வம் நிலையாமை என்று எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு என்னட்ட இருக்குது, நாளைக்கு இன்னொருவரிடம் தான் அது போகும் என்றது உண்மையான ஒன்றுதான். அது அழகாக அதுல வருகுது என்னண்டா, அந்த செல்வத்தை இழந்து நாம் மனம் செய்து கொண்ட மனைவியை பகவர் கவர்ந்து கொள்ள தலகுனிந்து வறியவர் ஆவார் என்றது கடைசியில முடியுது. இந்த யானையினது பிடர் தாம் வீற்றிருத்தலால் விளக்கமாக தோன்றும்படி வெண்குடையின் கீழ் நிழலில் 4 வகை சேனைகளை உடைய அரசராய் வீதிகளில் உலாவச் சென்றவர்களும். அதை எப்படி நீங்க பாத்தீங்க? யானையின் பிடர் என்றா யானை என்ற அந்த மயிர் என்ன, அது தான் வீற்றிருப்பதனால் விளக்கமாக தோன்றும்படி, தான் இருப்பதனால அது விளக்கமாக தோன்றுதாம். 4 சேனைகளை உடைய, நீங்க சொன்னீங்க 4 சேனைகளுடைய அரசர் நடுவீதியிலே உலாவ சென்று வாரார். அப்படி அரசர் தன் சேன படைகளோல வரைகளை தீவினை கெடுப்பதனால் செல்வம் இழந்து, அதாவது தீய வினைகள் அங்கு கெடுப்பதனால அந்த செல்வம் எல்லாம் இழந்து தாம் மனங்கொண்ட அந்த மனைவியை பகவர் கவர்ந்து கொள்ள, அவற்ற மனைவியை பகவர் கவர்ந்து கொள்ள நிலை குலைந்து வறியவர் ஆவர். உண்மைதானே? ஒரு வீட்டின் பெண் போராள் என்றால் அந்த வீட்டில ஏழ்மை வறுமை குடிகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பதை நீங்கள் அழகாக இன்னும் தெளிவாக சொல்லி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வெள்ளத்தாய். மிக்க நன்றியாம். அருமையான இன்றைய இந்த நேரத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். ஆம், நாலடியார் உண்மையிலேயே நிறைய நாங்கள் வாசிக்க வேணும். அந்த வாசிச்சுட்டு அந்த பொருளை எடுக்க வேணும். அந்த பொருளை வாழ்க்கையோட நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது. அதனாலதான் இந்த செல்வம் என்பது நிலையாமையிலே முதல் பாடல்கள் தொடங்குகின்றது. நிலையாமை அதாவது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் போல இதிலும் நாலடியாரிலும் அந்த அறத்துப்பால் பொருட்பால் என்றெல்லாம் இருக்கின்றது. இந்த அறத்துப்பாலுக்குள்ள இது வருகுது என்றால் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், அந்த
நிலையாமை, அதாவது செல்வம் நிலையாமை என்பது உண்மை. அதை விட அந்த நிலையாமை செல்வத்துக்கு தானே நாங்க போட்டி போடுற மக்கள். நீயா நானா ஆண்டு போட்டி போட்டு தானே செல்வம் வச்சுக்கோ. அவர் அந்த வீடு கட்டிக்கிட்டா நான் இந்த வீடு அதுக்கு மேலால கட்டுவோம்ட்டு எங்களுக்கு நிலை இல்லாத ஒரு செல்வத்தை நாங்கள் எத்தனை விதமாக பாக்குறோம், ஒப்பிட்டு பாக்குறோம். அவர்கிட்ட பணம் இவ்வளவு இருக்கு என்னட்ட இல்லையேண்டு, நீ எவ்வளவு காசு உழைக்கிறாய், எவ்வளவு உன்னை விட நான் கூடுதலாக உழைக்கிறேன். அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இப்பத்தே உள்ள சூழ்நிலையில இருக்கின்றது. அப்ப நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டாம் இந்த செல்வம் எல்லாம் நிலையாமை, நிலை இல்லாதவை. இவற்றினால எங்களுக்கு என்ன பெருசான ஒரு நன்மை கிடைக்க போகுது? நிச்சயம் பணம் இல்லாட்டி பிணமும் வாய்கிறவாது என்பது உண்மை. அதாவது பணம் இருந்தா தான் நாங்கள் எதுவும் செய்யலாம். ஆனால் அந்த பணம் என்றும் நிலைக்காது என்றதான் வெற்ற இது. அதை விட நிலைக்கக்கூடிய கல்வி, ஒழுக்கம், நீதி அதுகளை நாங்கள் வச்சிருந்தோம்டா, உண்மை அதுகளை எல்லாம் வச்சிருந்தோம்டா அது நிலைக்கக்கூடியவை. அன்பு அது எல்லாம் நிலைக்கக்கூடியவை. நிலையில்லாத இந்த ஒரு பணத்துக்காக நாங்கள் ஆசைப்பட்டு ஓடுகிறோம் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக அவர் தந்திருந்தார். மிகச் சிறப்பு. நாங்கள் நாலடியார்ந்த முதல் 3 பாடல்களையும் ஆராய்ந்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் உங்களாலான விளக்கங்களையும் சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் அடுத்த எதிர்வரும் காலங்களில வாழ்க்கையில எங்களுக்கு அந்த செல்வம் கட்டாயமாக தேவையா, அது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதா, அல்லது ஏன் பெருஞ்செல்வத்தை உழைச்சு ஒரு மனிதன் மாடாய் உழைத்து ஓடாய் தேர்ந்து போகிறான் என்ற ஒரு நிலை இருக்கு. சில நேரம் அனுபவிக்க மாட்டினோம். பணத்தை நன்றாக வச்சிருப்பினும் அதை அனுபவிக்க மாட்டினோம். அனுபவிக்காத பணத்தால என்ன பிரயோசனம்? நாளைக்கு இறந்து விடுவார். அப்ப அந்த பணம் கூடு விட்டீங்க ஆவிதான் போனவின் யாரோ அனுபவிப்பர் அந்த பணம் என்று. அப்படியான நேரத்துல நாங்க பார்க்க அதெல்லாம் அநியாயமாக போய்விடும். ஆகவே நிலையில்லாத செல்வத்துக்கு நாங்கள் ஓடுவதை விட நிலையான கல்வி, ஒழுக்கம், நேர்மை, நீதி போன்றவற்றை எங்களோட குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததிக்கும் விதைத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்போடு அனைவரும் முனைவோம். அந்த அன்புதான் அளவில்லாத ஒரு உயர்வை எங்களுக்கு தரப்போகிறது, இன்ப ஊற்றாக இருக்க போகிறது. அப்படியான விடயங்களை எல்லாம் இந்த நாலடியார் அழகாக கூறுகிறது. நாங்கள் மீண்டும் நாலடியார்ல அடுத்த பாடல்களை ஆய்வுக்கு எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடம்